குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்கனாமிக்ஸில் லெசன் 5 பார்த்துட்ருக்குறோம் இல்லையா? லாஸ்ட் டூ டேஸாக பார்த்துட்ருக்குறோம். இது வரைக்கும் என்ன பார்த்துருக்குறோம்? இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு. இதில் இண்டஸ்ட்ரியலைசேஷன்னா என்ன, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன, டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்னால் என்ன, இந்த கிளஸ்டர்ஸ் எப்படி ஒரிஜினேட் ஆகுது, அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் தமிழ்நாடு, அப்புறம் காலனியல் பீரியடில் எப்படி இருந்துச்சு, அப்புறம் அதுவே போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் 1990s, அப்புறம் 1990ஸ்க்கு பிறகு, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அண்ட் தேர் ஸ்பெஷலைசேஷன் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பற்றி பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? எஸ். After the economic reforms started in the early 1990s, 1990ஸ்க்கு பிறகு எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்தது. அந்த ரிஃபார்ம்ஸ் மூலமாக நிறைய ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சர்ஸ், நோக்கியா, ஃபோக்ஸ்கான், மோட்டோரோலா, சோனி எரிக்சன், சாம்சங், டெல், இந்த கம்பெனிஸ் நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் செல்லுலர் ஹேண்ட்செட் டிவைசஸ், சர்க்கியூட் போர்ட்ஸு, கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தே ஹாவ் பீன் செட்டப் இந்த சென்னை ரீஜன். இந்த யூனிட்ஸ் எல்லாமே சென்னை அதை சுற்றி உள்ள பகுதிகளில் நிறைய யூனிட்ஸ் போட்டாங்க. அதுக்கு பிற்பாடு நோக்கியா கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? அந்த நோக்கியா கம்பெனி க்ளோஸ் ஆன பிற்பாடு கூட சென்னையும் சரி அதை சுற்றி உள்ள பகுதிகள்லையும் நிறைய மின்னணு உற்பத்தி சாதனங்கள் செஞ்சிட்டே இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் சென்னையில் மட்டும் இல்லாமல் சிமிலர்லி வித் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த சாஃப்ட்வேர் செக்டாரை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சென்னை அண்ட் டு எ லிமிட்டட் எக்ஸ்டென்ட் கோயம்புத்தூர், சென்னை மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அது வந்து எங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க? கோயம்புத்தூர்லேயும் ஹவ் மர்ஜ்ட் ஆஸ் சென்டர்ஸ் ஃபார் சாஃப்ட்வேர் சர்வீசஸ். அடுத்தது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். வளர்ச்சியை மேலும் அதிகப்படுத்துறதுக்காக சென்னை வட்டார பகுதிகளை தவிர 2 டயர் சிஸ்டமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, ஹொசூர், சேலம் இந்த பகுதிகளை முக்கியமான முதலீட்டுக்கான இடங்கள் அப்படின்னு தேர்வு பண்ணுறாங்க. ப்ரமோட்டட் அஸ் த ஐடி இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன்ஸ், இந்த பகுதிகளை செலக்ட் பண்ணுறாங்க. இதுக்காக இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் ஈஸியஸ்ட்டாக செய்கிறதுக்காக எல்காட் அப்படிங்கிற கம்பெனி 8 இடங்களை எல்கோசெஸ் அப்படிங்கிறது, அதாவது ஐடி குறிப்பிட்ட பொருளாதார சிறப்பு மண்டலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 பிளேசஸ் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 8 பிளேசஸ் எதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னாக்கா சென்னையில் சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூரில் விளாங்குறிச்சி, மதுரையில் இலந்தைக்குளம், மதுரையில் இன்னும் 2 பிளேசஸ்ஸு, வடபாலஞ்சி, கிண்ணிமங்கலம், அப்புறம் திருச்சியில் நாவல்பட்டு இந்த பகுதிகள் மட்டும் இல்லாமல் திருநெல்வேலியில் கங்கை கொண்டான், சேலமில் ஜாகீர் அம்மாபாளையம், ஓசூரில் விஸ்வநாதபுரம் இந்த பகுதிகளில் வந்து இன்னும் சில ஸ்பெஷல் ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து என்னென்ன சாத்தியக்கூறு இருக்குது, அதில் என்ன நம்பகத்தன்மையை நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேப் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பாலிசி 2018-19 மூலமாக தகவல் தொழில்நுட்ப கொள்கையை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பாலிசி ஃபேக்டர்ஸ் தட் ஹெல்ப்டு த இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தொழிற்சாலை விரிவுபடுத்துறதுக்காக என்னென்ன கொள்கை காரணிகள்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம வந்து பாலிசி ஃபேக்டர்ஸை நம்ம 3 ஆஸ்பெக்ட்ஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எஜுகேஷன், செகண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தேர்ட் ஒன் இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன். இப்போ எஜுகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இண்டஸ்ட்ரீஸ் ரெக்வயர்ட் ஸ்கில்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ். தொழிற்சாலைகளுக்கு வந்து ஒரு திறமை வாய்ந்த மனித வளங்கள் தேவைப்படுது இல்லையா? அப்பார்ட் ஃப்ரம் எ லாட் ஆஃப் அட்டென்ஷன் டு பிரைமரி எஜுகேஷன் to promote literacy and basic arithmetic skills, the state is known for its vast supply of technical human resources. நம்மளுடைய ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி எஜுகேஷனுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா நிறைய படித்தவங்களோட எண்ணிக்கையை அதிகமாக்கும், அதே நேரத்தில் அரித்தமெட்டிக் ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணும். இட் இஸ் எ ஹோம் டு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் என்ஜினியரிங் காலேஜஸ், பாலிடெக்னிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சென்டர்ஸ் இன் த கண்ட்ரி. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும்
இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான இன்ஜினியரிங் காலேஜு, அப்புறம் பாலிடெக்னிக்ஸு, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சென்டர்ஸ் அப்படின்னா ஐடின்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் தமிழ்நாட்டில் அதிக அளவில் இருக்குது. செகண்ட் ஒன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா உட்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். The widespread diffusion of electrification has contributed to the spread of industrialization to smaller towns and villages in the state. தொழில் மயமாதல் பரவுறதுக்காக எத்தனையோ ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் எலக்ட்ரிசிட்டி ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது. அப்போ எலக்ட்ரிசிட்டியை நம்ம ஒரு நான் ஸ்டாப்பாக விநியோகிக்கும் போது ரொம்ப நல்லா டெவலப் பண்ண முடியும். இதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு இஸ் நோன் ஃபார் இட்ஸ் எக்ஸலண்ட் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஸ்பெஷலி minor roads that connect rural parts of the state to nearby towns and cities. அதாவது கிராமப்புற சாலை வசதிகள்னால பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன பெரிய நகரங்களோட ரொம்ப ஈஸியாக ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இதை காம்பினேஷன் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் ஹேஸ் ஆல்சோ ஃபெசிலிட்டேட்டட் rural to urban connectivity and therefore connect small producers to market better. இதனால் என்ன ஆகுதுன்னா சின்ன சின்ன உற்பத்தியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் மார்க்கெட்டோட அவங்கள ஈஸியாக ஜாயின் பண்ணுறதுனால வியாபாரமும் என்ன ஆகுது, சேம் டைம் டெவலப் ஆகுது. தேர்ட் ஒன் இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன். Apart from investments in education and transport and energy infrastructure, active policy efforts were made to promote specific sectors and also industrialization in specific regions. கல்வி, போக்குவரத்து, அப்புறம் ஆற்றல் வாய்ந்த உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக முதலீடு செய்கிறது ஒரு தொழில் பிரிவை விரிவாக்க செய்கிறதுக்கு நல்ல ஈஸியஸ்ட் மெத்தடாக இருக்கும். அதோட policies to promote specific sectors like automobile, auto components, biotechnology and information and communication technology இந்த செக்டர்ஸ்லாம் போஸ்ட் ரிஃபார்ம்ஸ் பீரியடுக்கு பிறகு நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்குது. In addition, இதோட சேர்த்து the state has put in place several industrial promotion agencies for both large enterprises and small and medium segments as well as to provide supporting infrastructure. நாடு முழுவதும் உட்கட்டமைப்பு வசதிகளை அதிகப்படுத்துறதுக்காக நிறைய இடங்களில் தொழில்துறை மேம்பாட்டு முகமைகளை அரசு நிறுவி பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், அதாவது செஸ் அப்படின்னு சொல்லுவோம், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நாட்டில் ஏற்றுமதிக்கு இடையூறு இல்லாத வகையில் அதை கருத்தில் வச்சுக்கிட்டு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைக்கிறதுக்காக 2000 ஒரு பாலிசி ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. இது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, there are on self certification basis மூலமாக சுய சான்றிதழ் அடிப்படையில் இந்த யூனிட்ஸை ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்தெந்த இடங்களில் இது அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அக்கார்டிங்லி தி கவர்மெண்ட் ஹேஸ் கன்வெர்டட் எக்கனாமிக் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன்ஸ் லொக்கேட்டட் அட் ஃபாலோயிங் பிளேசஸ். எந்தெந்த இடங்களில் கவர்மெண்ட்டு அதை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா, நாங்குநேரியில் மல்டி ப்ராடக்ட் திருநெல்வேலி அந்த இடத்துல உருவாக்கியிருக்கிறாங்க. தென் எண்ணூர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட், வயலூர் தெர்மல்னா அனல் மின் திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் ஒன் கோயம்புத்தூர், அங்கே ஐடி பார்க்ஸ். தென் ஹோசூர் ஆட்டோ என்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு, அதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. தென் பெரம்பலூர் மல்டி ப்ராடக்ட் எஸ்எஸ். தென் ஆட்டோ சிட்டி, ஆட்டோமொபைல், ஆட்டோ காம்போனன்ட்ஸ், திருவள்ளூர். தென் இது இந்தியா அண்ட் சிங்கப்பூர் சைஸ் ஐடிஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் வேர்ஹவுசிங், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இது அமைச்சிருக்கிறாங்க. தென் பயோஃபார்மசூட்டிக்ஸ்னால் உயிரி மருந்துகள்னு சொல்லுவோம். கிளினிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், பாய்சன் கண்ட்ரோல் சென்டர், சென்டர் ஃபார் ரீஜெனரேட்டிவ் மெடிசின் அண்ட் மெடிசின் ரிசர்ச், அதாவது மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு, விஷ கட்டுப்பாட்டு மையம், மைய மீள் உருவாக்க மையம், மருத்துவ ஆராய்ச்சி, இது எல்லாமே இங்கே பண்ணுறாங்க. இதில் மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன்ஸ், MEPS இஸ் a special economic zone in சென்னையில் ஒரு முக்கியமான இதாக இருக்குது. இட் இஸ் ஒன் ஆஃப் த 7 எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் யூனிட்ஸ் இன் த கண்ட்ரி set up the central government. It was established in 1984 to promote foreign direct investment, enhance foreign exchange earnings and create greater employment opportunities in the region.
இவங்க அந்த அந்நிய நேரடி முதலீடு எஃப்டிஐன்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதை ஊக்குவிக்கிறதுக்காகவும் அந்நிய செலாவணியை நாம் ஈட்டுறதுக்காகவும் வட்டார பகுதிகளில் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்காகவும் 1984 இதை உருவாக்கியிருக்கிறாங்க. இதனோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை பக்கத்தில் தாம்பரம் ஜிஎஸ்டி ரோட்டில் இருக்குது. இந்த மெப்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் லொக்கேட்டட் ஆன் ஜிஎஸ்டி ரோட் இன் தாம்பரம், சென்னையில் இது சிட்டுவேட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், the following are some of the agencies that have played a key role in industrialization in the state. தமிழகத்தில் தொழில் விரிவாக்கம் செய்கிறதுக்காக என்னென்ன ஏஜென்சிஸ்லாம் செயல்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், சிப்காட். சிப்காட் அப்படின்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்கிறோம். இது 1971 ஃப்ரேம் பண்ணாங்க. இட் வாஸ் ஃபார்ம்டு இன் த இயர் 1971 டு ப்ரமோட் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இன் த ஸ்டேட் பை செட்டிங் அப் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ். தொழில் முன்னேற்ற கழகம் எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னாக்கா, தொழில் தோட்டங்கள் நிறைய உருவாக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இது உருவாக்குனாங்க. செகண்ட் ஒன், டான்சிட்கோ, அதாவது தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு மாநில சிறு தொழில் வளர்ச்சி கழகம். இது ஸ்டேட் ஏஜென்சி ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு எஸ்டாப்ளிஷ்டு இன் த இயர் 1970 ஆரம்பிக்கிறாங்க. டு ப்ரமோட், எதுக்காக, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இன் த ஸ்டேட், நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இட் கிவ்ஸ் சப்சிடிஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் ஃபார் நியூ ஃபர்ம்ஸ் இன் த ஸ்மால் ஸ்கேல் செக்டார். நிறைய சப்சிடிஸ்லாம் கொடுக்குறாங்க. புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிறைய சப்சிடிஸ் கொடுத்து தொழில்நுட்ப உதவிகளையும் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. தென் தேர்ட் ஒன், டிட்கோ. டிட்கோ அப்படின்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம் அப்படின்னு சொல்கிறோம். It is another government agency to promote industries in the state and to establish industrial estates. Industrial estate உருவாக்குறதுக்கு இது அமைக்கப்பட்ட இன்னொரு நிறுவனம். ஃபோர்த் ஒன், TIIC, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். இது 1949 ஆரம்பிக்கிறாங்க. TIIC is intended to provide low cost financial support for both setting up new units and also for expansion of existing units. புது யூனிட் உருவாக்கணும், அதே நேரம் பழைய யூனிட்ஸ் நல்லபடியாக ரன் ஆகலை அப்படின்னா அவங்களையும் அடாப்ட் பண்ணி அவங்களோட இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. தோ இட் இஸ் மென்ட் டு மீட் த ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபர்ம்ஸ். எல்லா விதமான நிறுவனங்களுக்கும் இவங்க எல்லா உதவிகளையும் பண்ணுறாங்க. ஆனால் எஸ்பெஷலி 90% ஆஃப் சப்போர்ட் கோஸ் டு மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். எல்லா வகையான தொழில் நிறுவனங்களுக்கு உதவி செஞ்சாலும் குறிப்பாக 90% ரொம்ப சின்ன நிறுவனங்கள், சிறிய அப்புறம் நடுத்தர நிறுவனங்களுக்கு இவங்க உதவி செய்கிறாங்க. லாஸ்ட் ஒன், டான்சி. டான்சி அப்படின்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன், தமிழ்நாடு சிறு தொழில் கழகம் அப்படின்னு சொல்கிறோம். டான்சி வாஸ் ஃபார்ம்டு இன் 1965 டு டேக் ஓவர் த small scale units that were set up and run by the Department of Industries and Commerce. தொழில் மற்றும் வணிக நிறுவனங்களால் அமைப்பு துறையில் நிறுவப்பட்டு செயல்படுத்திட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த நிறுவனங்களை எல்லாம் 1965 டான்சி அப்படிங்கிற அமைப்பு தன்னோடைய பொறுப்பில் எடுத்துக்கிச்சு. இட் இஸ் சப்போஸ் டு பி த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் ஆப்ரேட்டிங் இன் த டொமைன் ஃபார் ஸ்மால் என்டர்பிரைசஸ். சின்ன நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனம் அப்படின்னா டான்சியை தான் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், இஷ்யூஸ் வித் இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில் மயமாகிறதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். தமிழ்நாடு ஒரு சிறந்த தொழில்மயமான மாநிலமாக நம்ம நாட்டில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. இருந்தாலும் அதுலேயும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், சம் கிளஸ்டர்ஸ் எஸ்பெஷலி கெமிக்கல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், லெதர் கிளஸ்டர்ஸ், இதிலிருந்து வரக்கூடிய அந்த வேஸ்ட் வாட்டர் இருக்குது இல்லையா, அது நம்மளுடைய என்விரான்மெண்ட்டையும் நம்மளோட ஹெல்த்தையும் கம்ப்ளீட்டாக பாதிக்குது. இது மட்டும் இல்லாமல் இட் பொல்யூட் வாட்டர் பாடிஸ் இன்டு விச் எஃப்ளூயன்ட் ஆர் லெட் இன்டு அண்ட் ஆல்சோ அட்ஜாயினிங் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களையும் சேர்த்து இது பாதிக்குது. ஸோ திஸ் இஷ்யூ ரெக்யர்ஸ் அர்ஜென்ட் அட்டென்ஷன். இதை நம்ம முதல்ல என்ன செய்யணும், கவனிக்கணும். செகண்ட் ஒன்,
employment generation potential has declined because of use of frontier technologies. நம்ம உலக அளவில் போட்டி போடணும் அப்படிங்கிறதுக்காக frontier technology நிறைய யூஸ் பண்ணுறோம். இது வந்து need to compete globally. Quality of employment also has suffered in recent years as most workers are employed only temporarily. நிறைய பேர் வந்து பெர்மனண்ட்டாக வேலை செய்யலை, டெம்பரரியாக இருக்கிறாங்க. அதனால் அந்த குவாலிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த குறையை நம்ம என்ன செய்யணும், கூடிய சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ணணும். ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் லான்ச்டு இன் 16th January 2016. Startup India scheme is an initiative of the Indian government. The primary objective of which is the promotion of startups, generation of employment and wealth creation. உங்களோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, தொழில் தொடங்குறதுக்கு தொடக்க முயற்சிகளை மேற்கொள்கிறது, வேலைவாய்ப்பை உருவாக்குறது, அப்புறம் வளங்களை உருவாக்குறது. தென் ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் லான்ச்டு 5th April 2016. Stand Up India scheme is to facilitate bank loans between 10 lakh to 1 crore to at least one scheduled caste or scheduled tribe borrower and one woman borrower per bank branch for setting up a greenfield enterprise. Next one, entrepreneur, தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லுவோம். Entrepreneur is an innovator of new ideas and business process. ஒரு புதிய சிந்தனைக்கு வணிக செயல்முறைகளுக்கும் புத்தாக்கம் கொடுக்குறவர் அப்படின்னு சொல்லுவோம். ஹி பொசஸஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், ஒரு நல்ல நிர்வாகத்திறன் இவர்கிட்ட இருக்கும். ஸ்ட்ராங் டீம் பில்டிங் எபிலிட்டிஸ் இருக்கும், வலிமையான ஒரு குழுவை அமைக்கக்கூடிய திறன் இவர்கிட்ட இருக்கும். அண்ட் ஆல்சோ எசென்ஷியல் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கும், தேவையான தலைமைக்கான பண்புகள் இவங்க கிட்ட இருக்கும். தென் ஆண்டர்பிரனர்ஷிப் அப்படிங்கிறது இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் அன் ஆக்ஷன் ஆஃப் அன் ஆண்டர்பிரனர் who undertakes to establish his enterprise. It is the ability to create and build something. தங்களோட தொழிலை பெருக்கிறதுக்காக நிறைய முறைகளை உருவாக்குவாங்க இல்லையா, இதை தொழில் முனைவு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒன்றை உருவாக்குறதுக்கும் அதை பெரிதுபடுத்துறதுக்கும் உண்டான திறன்களை வளர்க்கக்கூடியதாக இது இருக்குது. ரோல் ஆஃப் அன் ஆண்டர்பிரனர், இந்த ஆண்டர்பிரனர் என்ன பண்ணுறாரு, அவருடைய பங்கு என்ன அப்படின்னா, the entrepreneurs play a most important role in the economic growth and development of a country's economy. ஒரு நாட்டோடைய தொழில் முன்னேற்றம் அடையுது அப்படின்னா அந்த தொழில் முனைவோருடைய பங்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸில் இருக்குது. இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், தே ப்ரமோட் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஹெல்ப் டு ரிமூவ் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் பை இண்டஸ்ட்ரியலைசிங் ரூரல் அண்ட் பேக்வர்ட் ஏரியாஸ். தொழில் முனைவோர் வந்து கிராமப்புற அப்புறம் பின்தங்கிய தொழிற்சாலைகளை முன்னேற்றத்துக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் டு ரிமூவ் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ், நாட்டில் நிலவக்கூடிய வட்டார ஏற்றத்தாழ்வுகள் நீக்கக்கூடிய பெரும் பங்கு இவங்க கிட்ட இருக்குது. Second one, they help the country to increase GDP and per capita income. இப்போ எடுத்துக்குவோம், ஒரு தனி மனிதனோட வருமானம் அதிகரிக்கும் போது ஒரு நாட்டோடைய வருமானம் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு மனுஷனுடைய வருமானமும் சேர்ந்தது தானே ஒரு நாட்டோடைய வருமானம். அப்போது பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது இட் லீட்ஸ் டு ஜிடிபி ரேட்டும் என்ன ஆகும், ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், உள்நாட்டு உற்பத்தி, இதனுடைய அளவும் அதிகமாகும். தேர்ட் ஒன், தே ப்ரமோட் capital formation by mobilizing the ideal savings of the citizens of the country's export trade. ஒரு மனுஷனுடைய வருமானம் அதிகரிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா பணத்தையுமே நம்மளோட தேவைகளுக்கு செலவு பண்ண மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேவிங்ஸ்க்குன்னு யூஸ் பண்ணுவாங்க, பேங்க்கில் சேவ் பண்ணுவாங்க. அப்போ அந்த சேவ் பண்ண அமௌண்ட்டில் என்ன ஆகும், கேபிட்டல் ஃபார்மேஷன் ஆகும், முதலீட்டு பணமாக உருவாகும். அப்போது தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலதனம் கொடுக்கறதுக்கு இந்த பணத்தை கவர்மெண்ட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. Fourth one, entrepreneurs provide large-scale employment to artisans, technically qualified persons and professionals and work in an environment of changing technology and try to maximize profits by innovations. புதுவிதமான உத்திகளை பயன்படுத்தி நிறைய டெக்னாலஜியை பயன்படுத்துவாங்க. ஸோ அவங்களுடைய லாபமும் என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். தே எனேபிள் த பீப்புள் டு அவைல் பெட்டர் குவாலிட்டி குட்ஸ் அட் லோயர் ப்ரைஸஸ் விச் ரிசல்ட்ஸ் இன் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் தேர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். தொழில் முனைவோர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குறைஞ்ச விலையில் தரமான பொருட்களை மக்களுக்கு கொடுக்கறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. இதனால் மக்களோடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இந்த லெசனில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்குறோம் அப்படின்னாக்கா, இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் பார்த்தோம், கிளஸ்டர்ஸ் எப்படி
உருவாகுதுன்னு பார்த்தோம். அப்புறம் ஒவ்வொரு ரீஜியன்லையும் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் சென்னையோடைய இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் அதெல்லாம் பார்த்தோம். ஓகேம்மா, these are all the important points about this lesson. Thank you all.